விருதாச்சலம் அருகே பைக் ரேஸில் ஈடுபட்ட வாலிபர்களால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த நடிகப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மனைவி மற்றும் மகனுடன் டாடா ஏஸ் வேனில் தர்பூசணி பழங்களை ஏற்றி வந்து முத்தனக்குப்பம் கிராம சாலையோரம் விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் விருதாச்சலம் அடுத்த புதுப்பேட்டையைச் சேர்ந்த மனோபாலா, மணிவேல் ஆகிய இருவரும் உயர் ரக மோட்டார் வாகனங்களில் அதிவேகமாக சென்றுள்ளனர். அப்போது மனோபாலா ஓட்டிச் சென்ற வாகனம் நிலை தடுமாறி டாடா ஏஸ் வேன் மீது மோதியதில் மனோபாலா மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வீரமுத்து இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த ராமச்சந்திரனை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த ஆலடி போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து மங்கலம்பேட்டை இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேம் சேஞ்சர் படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக உள்ளதாக நடிகர் ராம் சரண் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தலைவர் சீதாராம் தலைமையேற்று விழா பேருரையாற்றினார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நிறுவனர் வேந்தர் ஐசரி கணேஷ் தலைமையில் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மொத்தம் 4555 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் இஸ்ரோ வீரமுத்துவேல், நடிகர் ராம் சரண், ட்ரிவிட்ரான் ஹெல்த் கேர் நிறுவனர் GLK வேலு, இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் பத்மஸ்ரீ சரத்கமல் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஐசரி கணேஷ் மற்றும் ராம்சரண் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ராம்சரண் பேசுகையில், பட்டதாரிகள் அனைவரும் ராணுவம் மாதிரி இருக்கின்றனர். அவர்களுக்கு முன் எனக்கு இந்த மரியாதை கொடுத்ததற்கு நன்றி. இந்த விருது எனதல்ல, எனது இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், முக்கியமாக எனது ரசிகர்களுடையது என்று தெரிவித்துள்ளார். கார்ப்பரேஷன் தேர்தல் என நினைத்துக் கொண்டு அதிமுகவினர் போட்டியிடுகின்றனர் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் விமர்சனம் செய்துள்ளார். நடைபெறவுள்ள ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெருந்துறை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாரத பிரதமரின் நேரடி வேட்பாளராக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்கியுள்ளேன். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் தேவைகளை பிரதமரிடம் கேட்டு பெறும் தகுதி உடையவனாகவும் உள்ளேன். மற்ற வேட்பாளர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்றார். கார்ப்பரேஷன் தேர்தல் என நினைத்துக் கொண்டு அதிமுகவினர் போட்டியிடுகின்றனர். இதைவிட கொடுமை என்ன உள்ளது என்று விமர்சனம் செய்துள்ளார். நாளைக்கு பிரதமரிடத்தில் கேட்டு பெற்று நம்முடைய பகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை என்னால் வாங்கி தர முடியும். மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கின்றதா என்பது மக்கள் மன்றத்திலே வைத்து விடுகின்றேன். மக்கள் தான் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அமோக ஆதரவு மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இந்த தேர்தலிலே தாமரை சின்னம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் களம் காண்டு செஞ்சியில் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அன்னை அஞ்சுகம் பேருந்து நிலையம் எதிரே வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து கொண்டாடி வரும் நிலையில் சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான், ஒன்றிய குழு பெரும் தலைவர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.